ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 24ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமான புரட்டாசியுடைய 9ஆம் நாள். கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நவராத்திரியுடைய 2வது நாள் புதன்கிழமை. ஸோ நவராத்திரியுடைய 2வது நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த நிற ஆடை அணியணும், எந்த நிற பாடல் பாடணும், எந்த நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவராத்திரியுடைய 2ஆம் நாள் வழிபாடை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 6வதாக வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தெய்வீக மாதம், முன்னோர் மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் முதல் 15 நாட்கள் மகாலயபட்சமும் அடுத்த 15 நாட்கள் நவராத்திரியும் வரும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முழுக்க தெய்வ மாதம் என்று போற்றப்படுது. அதனாலேயே சுப காரியங்கள்லாம் செய்யப்படாது. தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 இருக்குது. அதில் ஆடி, புரட்டாசி, மார்கழி இது 3 மாதமே அம்மன்களுக்கு, தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படும். ஸோ இந்த மாதத்தில் இவங்களை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுனால திருமணம் போன்ற சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் எதுவும் செய்யப்படாது. அதனாலேயே இப்போ புரட்டாசியில் நவராத்திரியானது ரொம்ப விசேஷங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் நவராத்திரியுடைய ஃபஸ்ட்டு டே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன நிற ஆடை அணியணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். அதுலேயே நிறைய பேர் எனக்கு நவராத்திரியுடைய 9 நாளுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நான் டெய்லியும் நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ நவராத்திரியுடைய டே 2ல் செய்ய வேண்டிய வழிபாடை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நவராத்திரிக்கு இந்த மாதிரி கொழு வைத்தாதான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. மனசு சுத்தபத்தமாக இருந்தால் அந்த தெய்வங்களை மட்டும் நினச்சி நாம் பிரசாதம் செய்து வழிபாடு செய்தாலே போதும் பூஜரையில். ஸோ நார்மலாக அப்படி செய்தாவே தெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நவராத்திரியுடைய 2ஆம் நாள் பண்ண வேண்டிய வழிபாடை பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நவராத்திரியுடைய 2ஆம் நாள் நிறம், கோலம், பூக்கள், நெய்வேத்தியம் இது எல்லாமே நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நவராத்திரிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பேசிக்காக 9 விதமான இரவுகளில் அம்பிகையின் 9 விதமான ஆற்றல்களை, வடிவங்களை வீட்டுக்கு அழைத்து வழிபடக்கூடியது தான் நவராத்திரி. நவராத்திரியுடைய 9 நாட்களுமே அம்பிகையை மன உருகி வேண்டி வழிபட்டால் நாம் வேண்டக்கூடிய வரங்களை அம்பிகை தந்தருள் செய்வாள் என்பது ஒரு நம்பிக்கை. ஸோ நவராத்திரியுடைய 2வது நாள் ஆனது நாளை நாள் வருது. இந்த 2வது நாள் என்பது வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கிக் கொள்ள, உடல் ஆரோக்கியம், உள்ளத்தில் நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை தரக்கூடிய நாளாக நாளை நாள் கருதப்படுது. இந்த நாளுக்கு என்ன சிறப்பு உண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 2ஆம் நாள் அம்பிகையை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியம் படைத்து அம்பிகை எந்த வடிவத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நவராத்திரியுடைய 2ஆம் என்பது அம்பிகை அசுரனை வதம் செய்வதற்காக கடுமையான தவத்தம் மேற்கொண்ட நாளாகும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வரை அம்பிகை உணவெதுவும் சாப்பிடாமல் கடுதவம் செய்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. அந்த சமயத்தில் தான் அம்பிகை தனக்குள் சிவனின் சக்தியை இணைத்து இருக்க வேண்டும் என்றும், சிவபெருமானை தன்னுடைய கணவராக வர வேண்டும் என்று வேண்டி பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற நாளாக 2வது நாள் சொல்லப்படுகிறது. ஸோ நவராத்திரியுடைய 2வது நாள் இந்த மாதிரி சிறப்புடையது என்று சொல்லப்படுது. இப்பேற்பட்ட நவராத்திரியின் 2வது நாள் செய்ய வேண்டியது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளைய இந்த ஆண்டு நவராத்திரியின் 2ஆம் நாள் கரெக்டாக செப்டம்பருடைய மிகவும் முக்கியமான 24ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது.
இந்த நாளுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உண்டு. அதாவது இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான அந்த புதன்கிழமை அதுவுமா நவராத்திரியுடைய 2ஆம் நாள் நோன்பு வருது. ஸோ அதனால் தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவங்க கல்யாண டைமில் இப்போ நாளை நாள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா நாளை நாளில் மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. நவராத்திரியுடைய மற்றொரு சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆவது நாளில் இந்த முக்கியமான தாலி கயிறு மாற்றுறது தான் விசேஷமாக கருதப்படுது. ஸோ நவராத்திரியுடைய 2ஆம் நாளான நாளை நாள் அம்பிகையை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னா, கிரியா சக்தியாக வைத்து வழிபாடு செய்யணும். கிரியா சக்தி என்பது படைப்பின் ஆற்றல் என்று சொல்லலாம். முருகப்பெருமானுடன் இருக்கக்கூடிய வள்ளி அம்மை இச்சா சக்தியின் வடிவமாகவும், தெய்வான அம்மை கிரியா சக்தியாகவும், ஞான சக்தி முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலாகவும் சொல்லப்படுது. இச்சா சக்தி ஆசைகளை குறிக்கும். கிரியா சக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்காக உழைக்கக்கூடிய ஆற்றல்களை தரக்கூடியதாக கிரியா சக்தி அமைகிறது. நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை பெறுவதற்காக கிரியா சக்தி வழிபாடு நாளை நாள் செய்ய வேண்டும். அதாவது நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகள் நீக்கக்கூடிய வல்லமை பெறுவதற்கு நாளை நாள் கிரியா சக்தியை நவராத்திரி 2ஆவது நாள் வீட்லேயோ கோவிலையோ வழிபாடு செய்யணும். ஸோ அம்பிகையுடைய பெயர் நாளை நாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இந்த தெய்வத்தை நாளை நாள் வழிபாடு செய்யணும். ஏன்னா கிரியா சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது. அதனால் இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நாளை நாள் வழிபாடு செய்யணும். கோலம் நாளை நாள் கட்ட வகை கோலம்தான் போடணும். மலர் நாளை நாள் அம்பிகைக்கு முல்லை மலர் சாத்தணும். இலை மருவி இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணணும். நெய்வேத்திய நாளினால் என்ன பண்ணணும்னா புளி சாதம் பண்ணணும். சுண்டலை என்ன பண்ணணும்னா வேர்க்கடலை பண்ணணும். பல வகைகளில் என்ன பல நாளை நாள் படைக்கணும்னா மாம்பழம் படைக்கணும். அப்புறம் நிற நாளை நாள் என்ன நிறம் அம்மனுக்கு அடையணும்னா மஞ்சள் அடையணும். அதாவது மஞ்சள் நிற ஆடையை அணியணும். நீங்களும் நாளை நாள் மஞ்சள் நிற ஆடையை அணியணும். ராகம் கல்யாணி. ஸோ கல்யாணி ராகத்தை தான் நாளை நாள் ஒளிபரப்பு செய்யணும், இல்லைனா பாட செய்யணும். ஸோ நாளை நாள் 2ஆவது நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மனை வழிபாடு செய்யணும். ஸோ 2ஆவது நாள் நவதுர்க்க வழிபாடும் செய்யலாம். ஒன்று ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யலாம், இல்லைனா நவதுர்க்கை வழிபாடு செய்யலாம். ஸோ துர்க்கையின் வடிவத்திலே ரொம்ப சிறப்பானது பிரம்மாச்சாரியான துர்க்கை. ஸோ அவங்களையும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம். அவங்களுக்குரிய நிறம் பச்சை. பழங்களில் பல வகைகள் என்னென்னா வாழைப்பழம் நாளை நாள் வைக்கலாம். நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் வைக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், இல்லைனா அபிராமி அந்ததி துர்காஷ்டகம். இது 3ல் ஏதாவது ஒன்று நாளை நாள் பாராயணம் செய்யலாம், இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்க செய்யலாம். ஸோ நவராத்திரியுடைய 2ஆம் நாள் இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். ஒன்று ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்யலாம், இல்லைனா நவதுர்க்கையை வழிபாடு செய்யலாம். ஆனால் 2ஆவது நாள் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும். இந்த நிற ஆடை தான் பயன்படுத்தணும். இந்த நிற இனிப்பை தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நாளை நாள் பயன்பெறுங்க. ஸோ நவராத்திரினாவே நிறைய பேர் கொலு வைத்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். கொலு வைத்து வழிபாடு செய்யலனாலும் வீட்டில் பூஜையிலேயே நவராத்திரி வழிபாடு விளக்கேற்றி கலசத்தை வைத்து செய்யலாம். அதனால தான் நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நவராத்திரியுடைய வழிபாடுகளை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நவராத்திரியுடைய முதல் நாள் வழிபாடு செய்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நவராத்திரியுடைய 2ஆவது நாள் இதையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே நவராத்திரியிலுடைய ஒவ்வொரு நாள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன நிற ஆடை அணியணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். நவராத்திரியுடைய வழிபாடு செய்த பலனை பெற முடியும். கொலு வைத்து தான் நவராத்திரி வழிபாடு செய்யணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நவராத்திரியுடைய 2ஆம் நாள் வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.